வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான வீடியோ. வீட்டிலையே எப்படி நம்ம பிங்க் கலரில் லிப் பாம் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோலை சீவிட்டு எடுத்துக்கலாம். தோல் நமக்கு தேவையில்லை. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோல் ஃபுல்லாக நீங்கள் சீவிட்டு இதை எடுத்துக்கோங்க. நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்போது இதை இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை அப்படியே சீவி எடுத்துக்கலாம். இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இது வேண்டாம். சின்ன ஹோல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இதை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதை பிழிஞ்சு எடுக்கும்போது ஜூஸ் நிறைய கிடைக்கும். நான் இப்போது இதில் ஒரு ஹாஃப் பீட்ரூட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முழு பீட்ரூட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போது துருவி எடுத்தாச்சு. இப்போ ஹாஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம துருவி வச்சுருக்க இது எல்லாத்தையுமே அதில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பேஸ்ட் ஆக்கி அதுலேருந்து பிழிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கையால் நீங்கள் எடுத்து அதை பிழிஞ்சிங்க அப்படின்னு சொன்னாலே நல்லா தாராளமான அளவுக்கு உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும். நம்ம ஒரு லிப் பாம் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஜூஸ் நம்ம கையால் பிழிஞ்சு எடுக்கும்போது உங்களுக்கு தாராளமாக கிடச்சிரும். அதனால தான் அந்த குட்டியாக இருக்கிற ஹோல் இருக்குல்ல, அந்த கிரேட்டர் யூஸ் பண்ண சொன்னேன். இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது இப்போ ஒரு 50 ml கிட்ட இருக்குது. நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க, சில்வர் பாத்திரம். இது ஏற்கனவே காரம் அந்த மாதிரி எதுவும் ஸ்பைசஸ் எதுவும் குக் பண்ணாத பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இதை ஒரு தடவை வடிகட்டிட்டு ஊற்றிக்கலாம். இந்த ஜூஸை, பீட்ரூட் ஜூஸை வடிகட்டி அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம கிளறி விட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம், நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நமக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது நமக்கு அது லிப் பாம் பண்ணோன்னா அது கன்சிஸ்டன்சி அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் ஏற்கனவே காரம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வத்தி வந்துடுச்சு. நமக்கு கிட்டத்தட்ட 50 ml கிட்ட இருந்த ஜூஸ் இப்போது ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 minutes அப்படியே ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் நமக்கு கிட்டத்தட்ட 50 mlலேருந்து இந்த அளவுக்கு தான் நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வாசலினை சேர்த்துக்க போகிறோம். இதில் இன்னும் ஆல்வேரா, கொக்கோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் எடுத்து இப்போது சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது கூட நம்ம ஒரு விட்டமின் இ டேப்லெட் கேப்சியூலை நம்ம சேர்த்துக்கலாம். இது நார்மலாக எல்லா மெடிக்கல்லையுமே கிடைக்கும். ஒரு கேப்சியூல் உங்களுக்கு 5 rupeesக்கே தாராளமாக கிடைக்கும். இதுலேருந்து ஒரு கேப்சியூல் எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் நார்மலாக ஃபேஸ்க்கு கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம், விட்டமின் இ டேப்லெட்ஸை. இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில்ஸை இதில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நார்மலாக இருக்கிற லிப்ஸை விட உங்களுக்கு பிங்க் லிப்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். இதை இப்போது நல்லா கலந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் ஒரு 3 times அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே அந்த பிங்க் லிப்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். இப்போ இதை ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ 2 hours ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்ஸ் வச்சு நான் லேசாக எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன்.
பாருங்கள் எந்த அளவுக்கு இது நல்லா இருக்குன்னு. நம்ம இதை ரெகுலராக லிப்ஸில் யூஸ் பண்ணும்போது நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கும் இதுக்கு இது.